Do you have any questions? Yes. Just ask. Can you read in English first and then so I can, and if we run out, you can ask me
If you want. Right questions. If you want, yeah. Om Shanti. Om Shanti. How is everybody feeling? எல்லாரும் எப்படி உணர்றீங்க? Feeling a little bit tired? நீங்க கொஞ்சம் களைப்பா உணர்றீங்களா? No? Fresh still? புத்துணர்ச்சியா உணர்றீங்களா? Wow. That's good. நல்லது. So just a few little chit-chat questions. இப்போ சின்ன ஒரு கலந்துரையாடல உங்கள்ட்ட அந்த கேள்விகள் சம்பந்தமான சில கலந்துரையாடல் செய்வோம். So who will come within 108 bead of rosary? Is it only surrendered Centavasi brothers or sisters or other? Yes, is it who will come within 108 bead of rosary? Is it only surrendered Centavasi brothers or other Brahmins too can come in the 108 rosary? What are the signs of such scope? I'll ask in யாரு 108 மணிகள் ஒருவராக முடியும்? சமர்ப்பணமான சென்டவாசி சகோதரர்கள் மட்டுமா அல்லது மற்ற பிராமணர்களாலையும் அப்படி அந்த 108 மணி மாலையில வர முடியுமா? அப்படி 108 மணி மாலையில வர்ற அந்த ஆத்மாக்கள அடையாளங்கள் என்ன? Okay, first, who's planning to become one of the victorious rosary? இப்ப யாரு அந்த வெற்றி மணி மாலையில் ஒருவர் ஆகணும் என்று நினைக்கிறீங்க? கை வைத்துங்க. யாருக்கு வெற்றி மணி மாலையில் ஒருவர் ஆக வேண்டும்? There'll only be in particular, there'll be no room for anyone else. அப்ப மட்டக்களப்புல இருந்து மட்டுமா தான் இருக்கணும். அப்ப வேற எந்த இடத்துல இருக்கே இல்ல, அது இடம் முடிஞ்சிருமே. You know Daddy Prakashmani. அப்ப தாதி பிரகாஷ்மணி சொல்லியிருந்தாங்க. She said most people think only the daddies and the dadas will become the beads of the 108 rosary. அப்ப தாதிஜி சொல்லியிருந்தாங்க அநேகமான ஆத்மாக்கள் நினைக்கிறது தாதிமார்கள் தாதாமார்கள் மட்டும்தான் அந்த 108 வெற்றி மணி மாலையில வருவாங்கன்னு. But Daddy said no. அப்ப தாதி சொன்னாங்க இல்ல, அப்படி இல்ல. There'll be 10 daddies. அங்க 10 தாதிமார்கள் இருப்பாங்க. 10 dadas. 10 தாதாமார்கள் இருப்பாங்க. 10 kumaris. 10 குமாரிகள் இருப்பாங்க. 10 kumars. 10 குமாரர்கள் இருப்பாங்க. 10 couples. 10 தம்பதிகள் இருப்பாங்க. 10 foreigners. 10 வெளிநாட்டவர்கள் இருப்பாங்க. So there'll be a whole variety. அப்ப அங்க எல்லா வகையான ஆட்களும் இருப்பாங்க, எல்லா வகையினரும் இருப்பாங்க 108ல. But Daddy Janki said a very interesting thing. அப்ப தாதி ஜாங்கி ஒரு இன்ட்ரஸ்டான ஒரு விஷயம் சொன்னாங்க. She said, what's the difference between the 8 and the 108? அப்ப தாதி சொன்னாங்க 8 அந்த ரத்தினங்களுக்கும் 108 அந்த மணிமாலையில் இருக்கிற மணிகளுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? She said the 8 settle their karmic account and conquer Maya. அப்ப அந்த 8 ரத்தினங்கள் அவங்களோட கர்ம கணக்குகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, அவங்க மாயையை வெற்றி கொண்டுட்டாங்க. 108 they haven't settled their karmic account, but they also conquer Maya. So they don't experience any sorrow, but they haven't settled their full karmic account. They've conquered Maya, but they haven't settled their karmic. அப்ப 108 மணி மாலையில வர்றவங்க மாயையை வெற்றி கொண்டுட்டாங்க, ஆனா அவங்க கர்ம கணக்க அவங்க அதை செட்டில் பண்ணல, அதை அவங்க முடிக்கல. அப்படியான ஆட்கள் தான் மாயை வெற்றி கொண்டிருப்பாங்க, ஆனா கர்ம கணக்க முடிக்காதவங்க 108ல வருவாங்க. So Baba loves variety. அப்ப பாபாக்கு எல்லா வகையினரையும் அவர் நேசிக்கிறார். So it doesn't mean if I'm surrendered living in the center, it's a passport to be in the 108 jewels. அப்ப அது இப்ப நாங்க சமர்ப்பணம் ஆகியிருக்கணும், ஆகித்தான் இருக்கணும் இல்ல, பிகேஆருக்குலாம் எப்படியும் இருக்கலாம், சமர்ப்பணம் ஆகிருக்கலாம். ஆனா அப்படி ஆகுறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு உங்களுக்கு, அப்படி 108ல வரலாம். So when I go to India in a week, I have to tell them
there's no room for anyone in India in the 108th. It's all going to be in Batticaloa. All the jewels will be here. அப்ப நான் வந்து இந்தியாவுக்கு போனோன்னு நான் சொல்றேன் 108 மணிமாலை அங்க இடம் இல்ல, மட்டக்களப்புல ஒரு ஆட்கள் தான் வர போறாங்கன்னு சொல்றேனா. Okay. Okay. So in a couple, so one is Pakka week, another one is Nandi. So it's against the so the Pakka week is progress in Islamic life because one is Pakka, another one is and it's so that Pakka week couldn't overcome the situation and she only couldn't be content in this Islamic life. Because the other one is opposite. So, what is the solution? No, how can they overcome? அப்போ ஒரு தம்பதிகள் எடுத்துக்கொண்ட வேண்டாம், ஒருத்தர் வந்து பக்கா வீக்கியா இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பிராமணராவே இல்ல. அந்த பிராமணரா இல்லாதவர் அந்த பாபாக்கு பக்காவா இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரே தடை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பாபா கிட்ட வர விடுறாங்க இல்ல, நிறைய எதிர்ப்பு செய்யறாங்க. அப்ப அதால அந்த பக்கா வீக்கியா இருக்கிற அந்த குழந்தைக்கு வந்து எப்படி அவங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்கு, அவங்க எப்படி இந்த பிராமண வாழ்க்கையில முன்னேறி செல்றது? All of us in this Brahman life have to face a lot of challenges. பிராமண வாழ்க்கையில் இருக்கிற நாங்க அனைவருமே நிறைய சவால்களுக்கு நாங்க முகம் கொடுக்கத்தான் வேண்டும். And one of the great challenges is when my Lokik family opposes my Brahman life. அப்ப மிகவும் கடுமையான சவால் வந்து இதுதான், என்னுடைய லௌகிக குடும்பம் என்னுடைய பிராமண வாழ்க்கையை எதிர்க்குதுண்டா, அதுதான் கடுமையான சவால். And Baba really loves us as much as possible to stay in the family and try to change others through my elevated attitude and my elevated actions. அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னுடைய லௌகிக குடும்பத்தில் இருந்து கொண்டே அந்த மற்ற நபர்களையும் நான் என்னுடைய தூய மனோபாவத்தால மேன்மையான செயல்களால அவங்கள மாற்ற வேண்டும், அப்படியானவங்களை பாபா நேசிக்கிறார். I've seen some who have had one partner opposing for 15 or 20 years. And finally that partner changes and becomes Baba's child. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுபவங்களை பார்த்திருக்கிறேன், சில அனுபவங்களை. அது தம்பதிகள் ஒருத்தர் வந்து ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய சகப்பாடிக்கு 15 வருஷமா எதிர்பார்த்தான் இருந்தாரு. 15 வருஷத்துக்கு பிறகு அவர் மாறிட்டாரு, நல்ல விதமா மாறி பாபாக்கு ஒத்துழைக்க துவங்கியிருக்காரு. But the law of the confluence says that sometimes no matter how much we try, we can't change another person. So we have to become detached. அப்ப ஆனா சங்கம் யுகத்துல இப்படியும் இருக்கு, சிலர் வந்து எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த மத்த நபரை மாத்த முடியாம இருக்கும். அப்ப finally we have to become detached. அப்ப நாங்க பற்றற்றவர் ஆகணும், கடைசி நிலை வந்து நாங்க பற்றற்றவரா தான் ஆகணும். I honestly feel the most important virtue at the moment is to be detached. அப்ப நான் வந்து இதயபூர்வமா நான் உணர்றேன், இப்ப நாங்க முக்கியமா பயிற்சி செய்ய வேண்டிய தெய்வீக குணம் பற்றற்ற பார்வையாளரா இருக்கிறது. What does it mean to be detached? எப்படி பற்றற்றவரா இருக்கிறது, அதன் அர்த்தம் என்ன? It means to be very loving. அதாவது உண்மையாக அன்பா இருக்கணும், very caring, மிகவும் கவனிச்சு கொள்ளணும், நல்ல விதமா அவங்கள பராமரிக்கணும், very supportive, அவங்களுக்கு நிறையவே ஒத்துழைக்கணும், but uninfluenced by, ஆனா அவங்களால ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது. And this is our weakness, that we become so influenced by others' attitudes, behavior, and that affects us. Purity is when I don't allow it to influence me, and that is real detachment. If I'm not allowing that weakness to affect, I'm not allowing others to affect me. Yes, yes. அப்ப பற்றற்ற தன்மை என்றால் என்ன?
நான் வந்து மற்றவர்களுடைய அந்த எதிர்மறையான மனோபாவம், அவங்களோட குறைபாடுகள் என்னுடைய இதயத்தை தாக்காம இருந்துச்சுண்டா நான் அப்ப பற்றற்ற நிலையில இருக்கிறேன். அதுதான் அதன் அர்த்தம். என்னை அது வந்து எந்த விதத்திலையும் ஆதிக்கம் செலுத்தாட்டி அவங்களுடைய எதிர்மறையான மனோபாவம், அவங்களோட குறைபாடுகள், அதுதான் பற்றற்ற தன்மை. It's not easy. It's really not easy if someone's opposing you, but never ever let go of Baba's hand. This is your eternal fortune here. ஆனா அது மிகவும் கடினமான விடயம்தான். எங்களுக்கு ஒருத்தர் எதிர்த்து கொண்டே இருக்கிறாருன்னா இதுல தொடர்ந்து இருக்கிறது அது அது கடினமான விடயம்தான் இதுல வெற்றி அடைவது. ஆனா ஒருபோதும் நீங்க பாபாண்ட கைய வந்து கைவிடக்கூடாது. ஏனென்றா இது வந்து உங்களுடைய அனாதியான பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. You know what Baba loves? He loves us to make a promise to him. அப்ப பாபாவுக்கு வந்து இப்ப நாங்க அவருக்கு கொடுத்த சத்தியத்தை நாங்க நிறைவேற்றினா அது அவர் அப்படியான குழந்தைகள் அவர் நேசிக்கிறார். Baba, I will never take sorrow from anyone. இப்படியான சத்தியத்தை கொடுக்கிற குழந்தைகளிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. அதாவது பாபா, நான் ஒருவரிடமிருந்தும் துன்பத்தை எடுக்க மாட்டேன். இப்படி யாரும் சத்தியம் செஞ்சாங்கன்னா பாபா அந்த குழந்தைய நேசிக்கிறாரு. Our addiction is to take sorrow from others. நாங்க எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம்? மற்ற நபர்கள்ட்ட இருந்து துன்பத்தை எடுக்கிறதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். So others' duty is to give it, but my duty is not to take it. அப்ப மற்றவர்களோட கடமை வந்து அவங்க துன்பத்தை கொடுக்கிறது. ஆனா என்னுடைய கடமை நான் அதை எடுக்க கூடாது. Is that possible? அது சாத்தியமா? அது சாத்தியமா? துன்பத்தை எடுக்காம இருக்கிறது சாத்தியமா? I'm not getting much response. என்ன நீங்க ஒருத்தர் பதில் சொல்றீங்கல்ல, துன்பத்தை எடுக்காம இருக்கிறது சாத்தியமா? You know, sometimes I think we began the cycle with not one karmic account. அப்ப சில நேரத்துல நாங்க புரிஞ்சு கொள்ளணும், நாங்க வந்து இந்த சக்கரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிறப்பு கர்ம கணக்கில் இருக்கு. At the end of the cycle, I'm like a puppet dancing to the tune of all my karmic accounts. அப்ப இந்த சக்கர முடிவுல நான் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான். எல்லா கர்ம கணக்கும் எனக்கு தாக்கப்படும் தான். நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் போகணும். எல்லா கர்ம கணக்காலையும் நான் அந்த பொம்மையாகிய நான் தாக்கப்படுவேன். And this life is to put myself under the influence of one and give respect to others, but step out of that influence, step out of that karmic bondage with my Lokik family and friends and society. அப்ப நான் செய்ய வேண்டியது வந்து நான் ஒருவர் பாபாண்ட ஆதிக்கத்துக்குள்ள இருந்து கொண்டு மற்றவர்கள ஆதிக்கத்துக்குள்ள போகாம நான் எப்படியாவது அதுல இருந்து என்னையே காப்பாற்றி கொள்ளணும். என்னுடைய கர்ம கணக்குகளை நான் முடிச்சு கொள்ளணும். It takes a lot of courage. அதுக்கு நிறைய தைரியம் தேவை. But Baba gives us so much courage. பாபா உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுக்கிறாரு. There's so many amazing stories in the Brahmin family of souls who've been opposed, but they remain firm and they change the attitude of the one opposing. அப்ப பிராமண வாழ்க்கையில இப்படி நிறைய பேரோட கதைகள் இருக்கு. அப்ப ஒரு நபர் வந்து தம்பதிகளான ஒருத்தர் வந்து ரொம்ப எதிர்த்து கொண்டிருப்பாரு. ஆனா அந்த நபரை கூட மத்த நபர் பாபாட பக்கா குழந்தை மாற்றி இருக்கிறாங்க. அவங்களோட அந்த எதிர்மறையான மனோபாவத்தை மாற்றி இருக்கிறாங்க. You can speak on the microphone. Okay. What is the meaning of surrendered in unlimited way? Surrendered in unlimited way. எல்லையற்ற விதத்துல அர்ப்பணிக்கிறது என்றதன் அர்த்தம் என்ன? There's two things, renunciation and surrender. இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து துறவு, அடுத்தது அர்ப்பணிப்பு. Renunciation is of all the rubbish, all the negativity, all the impurity, my ego. அப்ப எதை நாங்க துறக்கணும்? எதிர்மறையான அந்த அதிர்வலைகள், குறைபாடுகள், என்னுடைய அகங்காரம், அதுகளை துறக்க இருக்கு. But surrender is of the things I bring of value to Baba. அப்ப எதை நான் அர்ப்பணிக்கணும்? எனக்குள்ள இருக்கிற அந்த பெருமதிகளை அர்ப்பணிக்க இருக்கு. My skills, my talents, my wealth. And when I really have renunciation of the rubbish, surrender of the things of value,
I become a true trustee. அப்ப நான் எனக்கிட்ட இருக்கிற சிறப்புகள் இருக்குத்தானே, என்னுடைய கட்டித்தனங்கள், சிறப்பியல்புகள், என்னுடைய செல்வம், மனம், பொருள் எல்லாம் இருக்குத்தானே, அதை நான் அர்ப்பணிச்சு என்னுடைய அந்த எதிர்மறையானதுகளை நாங்க துறக்கும் பொழுது நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகிறேன். And it's like when I become a true trustee, I can have deep meditation. அப்ப நான் உண்மையான அந்த நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகும் பொழுது என்னால ஆழமான தியானத்துல இருக்க முடியும். Because I'm not pulled by the rubbish, I've renounced the rubbish, and I'm not pulled by my position in society, by my wealth, by my power, by my, neither pull me, so I can have deep focus on Baba. அப்ப அந்த எதிர்மறையான விஷயங்களை நான் துறக்கிறதால அதை விட்டு நான் ஈர்க்கப்பட மாட்டேன். அதே நேரத்துல எனக்கிட்ட இருக்கிற அந்த சிறப்புகள், என்னுடைய செல்வம், மனம், பொருள், அப்படி என்னுடைய கட்டித்தனங்கள், அதை இட்டும் நான் ஈர்க்கப்பட மாட்டேன். அதை நான் அர்ப்பணிச்சுட்டேன். அப்ப நான் அந்த நடுநிலையில இருக்கிறதால என்னால பாபா கிட்ட நான் ஈர்க்கப்படுவேன். This is why there's that saying tiag, renunciation, tapasya, seva. So when I have true renunciation and surrender, I can have deep meditation, deep concentration on Baba. And then who I am, the vibrations of the soul, the purity of the soul, automatically serves others. அப்ப அதுதான் இப்படி கூற்று இருக்கு, தியாகம், தபஸ்யா, சேவை. அப்ப நான் எனக்கு இருக்கிற எதிர்மறையானதை துறந்து என்னுடைய சிறப்புகளை பாபா அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு இலகுவாகவே பாபாட நினைவுல ஆழமான தியானத்துல அந்த தபஸ்யால இருக்க முடியும். அப்ப நான் யாருன்றதை நான் நன்றாக சம்பூர்ணமான அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அதிர்வலைகள் இயல்பாகவே சேவை செய்யும். But also to be really surrendered, I have to let go of manmat and parmat. நான் உண்மையாகவே என்னை அர்ப்பணிக்கணும்டா நான் மன்மத், அதாவது சொந்த மனதின் வழிகாட்டல்களை பின்பற்றுதல், பரமத் மற்றவர்களின் வழிகாட்டல்களை பின்பற்றுதல், இது ரெண்டையும் நான் கைவிடணும். Manmat is when my mind is driven by my own thinking, by my own ego, by my karmic story. And often we don't even realize when we're under the influence of manmat. அப்ப மன்மத் என்று சொல்றது அது என்னுடைய சொந்த மனதின் கட்டளைகள், என்னுடைய சொந்த கர்ம கணக்குகள், என்னுடைய சொந்த அகங்காரம், இது எங்களை ஈர்த்து கொண்டிருக்கும். அது எங்களுக்கு சில நேரத்துல புரியறதும் இல்ல. But parmat is when I'm under the influence of others. அப்ப பரமத் என்று சொல்றது நாங்க மற்றவர்களோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. Even just the presence of another person changes the way I behave or think. I'm so affected by others' personality and attitudes. அப்ப இன்னொருத்தருக்கு முன்னுக்கு நான் இருக்கும் பொழுதே அவங்களோட பிரசன்னமே எனக்குள்ள அந்த மனோபாவத்தை, என்னுடைய நடவடிக்கைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கத்துக்கும் கீழே நான் இருக்கிறேன், அவங்களுக்குள்ள நான் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறேன். அப்ப ஆகவேதான் என்னுடைய நடவடிக்கைகள், மனோபாவம் மாற்றம் அடையுது அவங்களை பார்த்த உடனே. What does it mean to follow Srimat? அப்ப ஸ்ரீமத்தை பின்பற்றணும்னா அதற்கான வழிமுறை என்ன? It means to put myself under the influence of one. அப்ப நான் ஒருவரின் பாபாக்கு கீழே நான் என்ன அர்ப்பணிச்சா அவரால ஆதிக்கம் செலுத்தப்படணும், ஒருவரால நான் ஆதிக்கம் செலுத்தப்படணும். And I step away from the influence of others and even society, what society thinks. அப்ப நான் இந்த சமூகம் என்ன நினைக்கும் அதன் ஆதிக்கத்தில இருந்தும் என்னால விடுபட முடியும். சமூகம் என்ன நினைக்கும் அதுல இருந்தும் என்னால விடுபட முடியும். I have no fear of what society thinks or what others think, but I still give a lot of love and respect to everyone in the world around me. ஒருவரின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கும் பொழுது சமூகம் என்ன நினைக்கும் அந்த ஆதிக்கத்துக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனா நான் அந்த சமூகத்துக்கு அன்பு மரியாதையை செலுத்துவேன், ஆனா அவங்களோட ஆதிக்கத்துக்குள்ள நான் போக மாட்டேன். Sometimes the culture of society is very strong. Society's feelings of how you should behave and what to do is so strong, but it's all based on body consciousness. And sometimes we feel because it's so strong that it's right, but the foundation is body consciousness. Baba's culture, the whole foundation of our maryadas and systems is based on truth and soul consciousness. It's the foundation of the golden age society and family.
அப்ப சமூகத்தில் இருக்கிற அந்த கலாச்சாரங்கள், வழிமுறைகள், கோட்பாடுகள் எல்லாமே அதன் அத்திவாரமா இருக்கிறது வந்து சரீர உணர்வு. அது வந்து ரொம்ப பலமா தான் இருக்கும். ஆனா ஆனா பாபா சொல்ற வழிமுறைகள், கோட்பாடுகள் அது எல்லாமே அது வந்து உண்மையானது ஆத்ம உணர்வு. அதுதான் அத்திவாரமா இருக்கு பாபா சொல்ற வழிமுறைகளுக்கு. Okay. What should be the most important dharana of every Brahmin to succeed in Brahmin life? Seeing speciality. So that is the question. What should be the most important dharana of every Brahmin to succeed in Brahmin? பிராமண வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு நாங்க வந்து கிரகிக்க வேண்டிய மிக முக்கியமான தாரணை என்ன? I will say humility. நான் சொல்லுவேன் பணிவு என்று. You know, as much as I'm humble, I will win the love of everyone. நான் எவ்வளவுக்கு பணிவாக இருக்கிறேனோ அவ்வளவுக்கு எல்லாருடைய அன்பையும் நான் பெற்றுக்கொள்வேன். As much as I'm humble, I will win the respect of everybody. அப்ப நான் எவ்வளவுக்கு அவங்களோட அன்பு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது நான் எவ்வளவுக்கு பணிவா இருக்கிறேனோ அவ்வளவுக்கு அவங்களுடைய அன்பு மரியாதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவேன். As much as I'm humble, I'll put others in front. நான் எவ்வளவுக்கு பணிவா இருக்கிறேனோ நாங்க மற்றவர்களை முன்னுக்கு வைப்போம், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்போம். What I've observed is Brahma Baba was so great but so humble. அப்ப நான் பார்த்தது பிரம்ம பாபா வந்து மிகவும் உயர்ந்தவர், மகத்துவமானவர், ஆனா மிகவும் பணிவானவர். Daddy Prakashmani was so great but so humble. தாதி பிரகாஷ்மணியும் மிகவும் மகத்துவமானவர், மிகவும் பணிவானவர். Once I was in New York and I met one of the Under-Secretary Generals of the United Nations. He was responsible for political affairs. அப்ப நான் வந்து நியூயார்க்ல இருந்த போது தேசிய UN அதுல இருக்கிற ஒரு பெரியவர் Under-Secretary General United Nations. தேசிய ஒன்றிணையம் இதுல மிகவும் பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு விஐபி ஒருத்தரை நான் சந்திச்சேன் நான். He was dealing with the presidents of America, of Russia, of all the world. அப்ப அவர் வந்து அமெரிக்கா, ரஷ்யா நாடுகள், அந்த நாடுகள் இருக்கிற ஜனாதிபதிகளோட அவர் வந்து அவங்களோட இணைப்பு ஏற்படுத்தி அவங்களோட தொழிற்பட்டு கொண்டிருந்தாரு. அப்படி ரொம்ப பெரிய ஒருத்தரை நான் சந்திச்சேன் நான். And I asked him, of all the leaders you've met, who is the most impressive? அப்ப அந்த பெரியவர்கிட்ட நான் கேட்டேனா, நீங்க அனைத்து நாடுகளோட ஜனாதிபதிகளையும் நீங்க சந்திச்சீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப மகத்துவமானவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் நான். அவர் ரொம்ப பெரியவர். He said, Dadi Prakashmani. அப்ப அவர் சொன்னாரு தாதி பிரகாஷ்மணி என்று சொன்னாரு. I said, why? தேசிய ஒன்றிணையத்தின மிக ரொம்ப உயர்ந்த லீடரா இருக்கிறவர், தலைவரா இருக்கிறவர். அவர் சொன்னாரு தாதி பிரகாஷ்மணி தான் சிறந்த தலைவர் என்று. Because she's so humble. ஏனென்றா அவங்க அவ்வளவுக்கு பணிவானவர். Actually, I feel also in this world, important dharma is to be very loving. அப்ப நானும் சொல்றேன் இந்த பிராமண வாழ்க்கையில எங்களுக்கு மிக முக்கியமான இன்னொரு தாரணை மிகவும் அன்பானவரா இருக்கணும். You know, when I went to Karachi and I went to the house Kunch Bhavan where Mama lived with all the Kumaris, I felt so much love in that building. I felt the love. அப்ப நான் கராச்சிக்கு போன போது கராச்சியில அந்த குஞ்ச் பவன் அங்க வந்து குமாரிகள் தங்கி இருந்தாங்க, மம்மா இருந்த இடம். அப்ப அங்க நான் போன போது மம்மா குமாரிகளோட தங்கி இருந்த இடம், நான் வந்து நிறைய அன்பு அந்த இடத்துல உணர்ந்த நான். So Shiv Baba came and he filled Brahma Baba with so much love. Brahma Baba just forgot his business, forgot his past life. The love pulled him beyond naturally. அப்ப சிவ் பாபா வந்து பிரம்ம பாபாக்கு அப்படி ஒரு அன்பை கொடுத்ததால அந்த அன்பின் காரணமா அவர் வந்து அவருடைய வியாபாரம், தன்னுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் மறந்து
அவர் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட்டாரு. பாபாவோட அன்பு அவர் அப்படி ஈர்த்துட்டு, சிவ பாபாவோட அன்பு பிரம்ம பாபா அவ்வளத்துக்கு ஈர்த்தது. And then Bap Dada filled all the daddies with so much love and just pulled them beyond all their body consciousness. அப்ப பாப் தாதா என்ன செஞ்சாரு, தாதிமார்களுக்கும் அந்த அன்பை கொடுத்து அவங்களையும் அவங்களோட சரீர உணர்வுல இருந்து அவங்கள விடுபட வச்சாரு, மேல் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. I feel give everyone love. Everyone is good. If you give them love, they come close and they'll do anything for Baba. அப்ப நான் என்ன உணர்றேன்னா, நீங்க அன்பை எல்லாரிலையும் காட்டுனீங்கடா, நீங்க உண்மையிலேயே அன்பை காட்டுனீங்கடா, அவங்க வந்து நீங்க சொல்றது கேட்பாங்க, அவங்க பாபாக்காக எதையும் செய்வாங்க. So love to me is a great power. Give love. Our service is to give love to everybody. ஆகவே அன்பு வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆகவே எங்களுடைய கடமை வந்து எங்களுடைய சேவை வந்து அனைவருக்கும் அன்பை வழங்குதல். How to be stable and how to respond when we see one senior Brahmin mistreating another Brahmin, especially it's occurring in front of our own eyes. அப்ப எப்படி நாங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அதாவது ஒரு மூத்த பிராமணர் வந்து இன்னொரு பிராமணரை மரியாதை கொடுக்காம பிழையான முறையில வந்து நடத்தி கொண்டிருக்கிறாரு, அது எங்க கண் முன்னாலே நடந்து கொண்டிருக்கு. அப்ப நாங்க எப்படி அந்த நேரத்துல ஸ்திரமா இருக்கிறது, அதுக்கு நாங்க எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றது? You know, this does happen sometimes. Even if they're a senior Brahmin, sometimes they come under the influence of their sanskaras. அப்ப இது வந்து நடக்கும் தான். அவங்க வந்து மூத்த பிராமணர்களாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய சம்ஸ்காரங்களால ஆதிக்கம் செலுத்தப்படுறாங்க. If this happens a lot, we should report it to someone who's even more senior. அது இப்படி நடந்துச்சுண்டா நீங்க வந்து இன்னும் சீனியரா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. But on the other hand too, we have to have mercy for everyone. இன்னொரு விஷயம், அதே நேரத்துல நாங்க அனைவர் மீதும் கருணை கொள்ள வேண்டும். Only one soul has become karmatik so far, that's Brahma Baba. இப்போ ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் கர்மாதீத நிலை அடைஞ்சிருக்கிறார், அவர் தான் பிரம்ம பாபா. So we should take some action if it's happening a lot and say something to someone who can help them understand their behavior. But still, I should not take sorrow from it. Baba wants us not to take sorrow from anything. I observe it, but don't absorb it. அப்ப நான் வந்து இப்ப அந்த நபர், அந்த பிள்ளையா நடந்து கொண்டிருக்கிற அந்த நபரை வந்து அங்க மேலிடத்துக்கு நான் சொல்லிடணும். ஆனா அந்த நபரால நான் துன்பத்தை எடுக்க கூடாது. நாங்க பார்க்கலாம், நாங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம், பட் நாங்க அந்த துன்பத்தை எங்களுக்குள்ள எடுத்து நான் அதுல மூழ்கிடக்கூடாது. We were just talking about dharana, and really one of the highest dharanas is to be very, very loving, but very, very detached from everyone, including seniors too. அப்ப நாங்க மிகவும் முக்கியமா தாரணை செய்ய வேண்டிய விஷயம் வந்து மிக மிக அன்பானவரா இருக்கணும், அதே நேரத்துல மிக மிக பற்றற்றவராகவும் இருக்க வேண்டும். மூத்த பிராமண ஆத்மாக்கிட்ட இடத்தையும் அப்படித்தான் இருக்கணும். Who's the most loving of all? Who's the most loving of all? அனைவரிலும் மிக அன்பானவர் யார்? அனைவரிலும் மிக அன்பானவர் யார்? Baba. Who's the most detached of all? அப்ப யாரு அனைவரிலும் மிக பற்றற்றவர்? Baba. Once Baba said, to be truly loving, you have to be detached. அப்ப பாபா ஒருக்கா சொன்னாரு, உண்மையா அன்பு செலுத்தணும்டா உண்மையா பற்றற்றவரா இருக்கணும். Because when you're detached, you can love people when they're good, and you can love people when they're not so good. அப்ப நாங்க பற்றற்றவரா இருக்கும் பொழுது, அவங்க நல்லவரா இருக்கும் பொழுதும் அந்த நபரை உங்களால நேசிக்க முடியும், அவங்க நல்லம் இல்லாத பொழுதும் உங்களால அவங்கள நேசிக்க முடியும். I lived with Didi Nirmala for 33 years.
நான் வந்து தீதி நிர்மலாவோட 33 வருடங்கள் நான் சேவை செஞ்சேன் வாழ்ந்த நான். Didi was very, very detached. தீதி வந்து மிக மிக பற்றற்றவர். Very detached. மிகவும் பற்றற்றவர். But to me, you know, what is the sign of someone who loves Baba deeply? அப்ப பாபால ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஒருத்தர் அடையாளம் என்ன? They will be detached. அவங்க வந்து உண்மையா பற்றற்றவரா இருப்பாங்க. Everyone says, I love Baba, I love Baba, I love Baba. But the real sign is when you are so absorbed in Baba, it's like Baba pulls you beyond influence. You go beyond this one's behavior, that one's comment, this situation. You just go beyond it. And this is what we need to do now. அப்ப உண்மையிலேயே பாபால அன்பு செலுத்தப்பட்டிருக்கிறோம்டா, பாபால அன்பால கவரப்பட்டிருக்கிறோம்டா, பாபால உண்மையால அன்பண்டா இதுதான் அர்த்தம். பாபால உண்மை அன்பு இருக்கும் பொழுது பாபா எங்களை மேல் எடுத்துருவாரு. நாங்க அவரோட கவர்ச்சியில இருப்போம். இப்ப நாங்க யாரோட ஆதிக்கத்துக்குள்ளேயும் உள்ளாக மாட்டோம். நாங்க பற்றற்றவரா இருப்போம். அதுதான் உண்மையான அர்த்தம். பாபால உண்மை அன்பு இருக்கணும். நாங்க பாபா அன்பு செலுத்துறோம்னு சொல்றது இல்ல. பாபால ரொம்ப கவரப்பட்டிருந்தோம்டா எதுவுமே என்ன ஆதிக்கம் செலுத்தாது. நான் பற்றற்ற நிலையில இருந்துருவேன். இதுதான் நாங்க இப்ப செய்ய வேண்டியது. மத்தவங்களோட நடந்து கொள்ற விதம், அவங்களோட குறைகள் எல்லாத்துல இருந்து நான் விடுபட்டுருவேன். Which factor decide roles of each Brahmin within a divine family? Is it their karmic account or is it just drama? Sorry. Yes. Which factor decides roles of each Brahmin? Roles. So is it karmic account or drama? அதாவது பிராமண குடும்பத்துல, இந்த தெய்வீக குடும்பத்துல ஒவ்வொரு பிராமணரோட பாகமும் எப்படி வந்து தீர்மானிக்கப்படுது? அது வந்து கர்ம கணக்கின் அடிப்படையில அல்லது நாடகத்தின் அடிப்படையில? You know, for half a cycle, we've got self-respect from what I do. அப்ப அரை கல்பமாக நாங்க வந்து என்ன செஞ்சோமோ அதுக்குரிய அந்த சுயமரியாதையில இருந்து நாங்க செஞ்சு கொண்டிருந்தோம். Even when I come into Brahman life, sometimes I feel progress is when I get a role or a position. அப்ப பிராமண வாழ்க்கைக்கு வந்த பிறகும் நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பாகம் கிடைக்கும் பொழுது அல்லது எங்களுக்கு அதுல ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் பொழுது நாங்க முன்னேற மாதிரி இருக்கும். That's not progress. அதில உண்மையான முன்னேற்றம். எனக்கு ஒரு பொறுப்பு, எனக்கு ஒரு பாகம் கிடைச்சிச்சண்டா இந்த பிராமண வாழ்க்கையில அதில உண்மையான முன்னேற்றம். In Brahman life, we get self-respect from who I am and who I belong to. அப்ப பிராமண வாழ்க்கையில எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை கிடைக்குது. உண்மையிலேயே நான் யார்? உண்மையிலேயே என்னுடையவர் யார்? I've seen that if someone chases after a role or a position, they will never ever be happy in Brahman life. அப்ப நான் பார்த்திருக்கிறேன், யாரு அந்த பொறுப்புக்கு, அந்த அந்தஸ்துக்கு, அந்த பாகத்துக்கு ஓடி திரிகிறாங்களோ அந்த பிராமணர் வந்து ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. I should never ask for it, but if Didi comes and says, can you do this? And we say, if Baba wants me to, I will do it. But never base your self-respect, because this is like doing what we did in the Iron Age, seeking our self-respect by my position, my role, my wealth, my power. It's sort of rebuilding the Iron Age within the Brahman family. அப்ப எனக்கு டைம் இப்ப நான் வந்து ஒரு நாளுமே இந்த பதவிக்கும் இந்த இதுக்கும் ஆசைப்பட்டதுல தீதி சொன்னாங்கண்டா நான் வந்து சரி அது பாபா சொல்றாருன்னுட்டு நான் அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றேன்னா அப்ப நாங்க இப்ப கலியுகத்திலயும் அப்படித்தானே சுயமரியாதையை போனோம்டா நான் அந்த அந்தஸ்து அடையணும், இதை சேர்க்கணும், அதை செய்யணும், பௌதீகமா நாங்க அதை செஞ்சு கொண்டுதான் போனோம். பௌதீகமா உயர்ந்த இடத்துல வந்தாதான் எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், சுயமரியாதை கிடைக்கும் என்று செஞ்சோம். அதே இதை நாங்க இந்த பிராமண வாழ்க்கையிலேயே நாங்க செஞ்சோம்டா எங்களுக்கு பொறுப்பு, பதவி, அந்தஸ்து இந்த பிராமண வாழ்க்கையில கிடைக்கும் என்று செஞ்சோம்னா திருப்பி நாங்க கலியுக சம்ஸ்காரத்துக்கு வலுவுட்டுறோம். அத நாங்க செய்யக்கூடாது. Okay, when there is a conflicting situation between what Baba tells in Murali
and instrument soul. Which Srimad we should follow? Baba is telling something, but instrument soul is telling something. So in Murali Baba is telling something. So which we should follow? இப்ப சில இதுல முரளியில பாபா ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஆனா கருவி ஆத்மா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப அது முரளியில சொல்லப்பட்டதா, அவங்க சொல்றது முரளியில சொல்லப்பட்டதாகவும் இருக்காது. அப்ப எதை நாங்க பின்பற்றுறது? அது ஒரு முரண்பாடான சூழ்நிலையில பாபா முரளியில சொல்றதை பின்பற்றுறதா அல்லது கருவி ஆத்மா சொல்றதை பின்பற்றுறதா? We should follow Baba, but we should still give respect to that instrument soul. அப்ப நாங்க பாபா சொல்றதை தான் பின்பற்றணும், ஆனால் கருவி ஆத்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். Once Baba said the greatest authority is giving respect. If I give respect to everyone, I naturally become an authority. அப்ப பாபா வந்து முறையில சொன்னாரு, நாங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் வந்து மரியாதையை வழங்க வேண்டும். நாங்க மரியாதையை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு மரியாதை இயல்பா கிடைக்கும், எங்களுக்கு அந்த அதிகாரமும் கிடைக்கும். நாங்க மரியாதையை கொடுக்க வேண்டும். And this is why Daddy Prakashini was such a great leader. She gave respect to everyone, and so everyone respected her. அப்ப தாதி பிரகாஷ்மணி வந்து மிகவும் மகத்துவமான ஒரு தலைவி. அவங்க வந்து அனைவருக்கும் மரியாதை கொடுத்தாங்க. அப்ப அனைவரும் அவங்கள மரியாதை வச்சாங்க. So we should respect those who follow Baba's directions, but even give respect to those who don't. அப்ப நாங்க வந்து பாபாவோட கோட்பாடுகளை பின்பற்றுபவர்களையும் மரியாதை வைக்கணும், பாபாவோட கோட்பாடுகளை பின்பற்றாதவர்களையும் மரியாதை வைக்கணும். There's no excuse to be disrespectful to anyone. அப்ப நாங்க வந்து யாருக்கும் அவமரியாதை செய்யக்கூடாது. I think it's so important to everyone is number wise, and this is one of the deepest lessons of Brahman life. அப்ப அனைவருமே வரிசை கிரமமானவர்கள். அப்ப இந்த பிராமண வாழ்க்கையில மிக முக்கியமான பாடம் அதுதான், அனைவரும் வரிசை கிரமமானவர். Number wise is not a judgment. அப்ப it's not saying this one's better than that one. No. அப்ப வரிசை கிரமம் என்று சொல்லக்குள்ள அது வந்து தீர்ப்பு நாங்க பிரித்தறிஞ்சு தீர்மானிக்கிறது அப்படின்னு இல்ல. இப்ப இவர் நல்லம் அவர் நல்லம் இல்ல அப்படின்னு இல்ல. Number wise says we are all different. வரிசை கிரமம் என்று சொல்றது இவங்க நல்லம் அவங்க நல்லம் இல்லன்றது இல்ல, நாங்க ஒவ்வொருவருமே வித்தியாசமானவங்க. And we have to learn to accept difference. அப்ப நாங்க வந்து வித்தியாசங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்க கற்றுக்கொள்ளணும். You know, one of the main ways of overcoming conflict with others is allowing people to be different. They may follow Brahman life in slightly different ways. அப்ப நாங்க பிராமண வாழ்க்கையில முரண்பாடுகள் அப்படி வருதுண்டா அதை தீர்க்கிறதுக்கு நாங்க செய்ய வேண்டியது அந்த வித்தியாசங்களை நாங்க நேசிக்கணும். பிராமண வாழ்க்கையில இருக்கிற அந்த வித்தியாசமான வெவ்வேறுபட்ட ஆத்மாக்கள்லையும் நாங்க அன்பு செலுத்தணும். I should be an accurate Brahman, but if others are not accurate Brahmins, I shouldn't have any waste thoughts. If I have waste thoughts, that's my problem. That's my body consciousness. அப்ப நான் வந்து மிகச்சரியான பிராமணரா இருக்கணும், மற்றவங்க மிகச்சரியான பிராமணரா இல்லாட்டி நாங்க அவங்களுக்கு நான் வந்து வீணான எண்ணங்களை வச்சிருக்கிறேன்டா அது என்னுடைய பிரச்சனை தான், அது என்னுடைய சரீர உணர்வு. We have a bit more time. But yes, later only these questions came. So. Oh, okay. Maybe we can be quick. I can try to be quick. Yeah. So, are you okay? Is everyone okay? No, someone has asked, what is the secret of drishti? What's what? What's the secret of drishti? Yeah. Drishtiyin ragasiyam enna? You see, our habit in the past, when I see somebody, I look at their defects, I look at their weaknesses, I remember past things with them. So I create negative thoughts. இப்ப நாங்க எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவருடைய குறைபாடுகள் பலவீனங்கள் அவருடைய எதிர்மறையான விஷயங்கள் தான் நாங்க நினைச்சு பார்க்கிறது. அப்ப அதைத்தான் அதால நாங்க ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட எதிர்மறையான நினைவுகளை வச்சிருப்போம். அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கிறோம். But when I give drishti, I'm remembering Baba.
And so I have elevated thoughts. And I start to develop the sanskara of seeing others but maintaining elevated thoughts. அப்ப நாங்க சும்மா பார்க்கும் பொழுது அப்படி அந்த குறைகளை பார்ப்போம். ஆனா நாங்க திருஷ்டி என்று சொல்லும் பொழுது பாபாவோட நினைவுல இருந்து நாங்க ஒருத்தரை பார்க்கறதால நாங்க வந்து மேன்மையான எண்ணங்கள் ஓடத்தான் பார்க்கறதால அங்க அந்த நல்ல அதிர்வலைகள் ஏற்படுது. அந்த மேன்மையான எண்ணங்கள் வந்து ஒரு சக்தியை வழங்குது. Okay. My son has suicided. I know it is nothing new in drama, but still I couldn't apply that in my life. I can't concentrate my mind on Baba. I remember my son and feel pain while remembering Baba. How to overcome this situation? என்னுடைய மகன் வந்து தற்கொலை செய்துட்டாரு. ஆனா எனக்கு தெரியுது இது நாடகத்துல புதிதல்லண்டு. ஆனா என்னால அந்த கருத்தை என்னுடைய வாழ்க்கையில பிரயோகப்படுத்த முடியல. எப்படி என்னுடைய மனதை நான் பாபால் ஒரு நிலைப்படுத்துறது? பாபாவை நினைக்கும் பொழுது எனக்கு என்னுடைய மகன் ஞாபகம் தான் வருது. எப்படி நான் இதை வெற்றி கொள்றது? There's two influences on a child. அப்ப குழந்தை என்று சொல்லும் பொழுது ரெண்டு ஆதிக்கம் செலுத்தப்படுது. ரெண்டு ஆதிக்கங்கள் இருக்கு. One is the family and the second is their karmic story they've brought with them. ஒன்று வந்து குடும்பம், அடுத்தது வந்து the karmic story that they've brought, their karmic account they've brought with them from the past. அப்ப அந்த குழந்தை வந்து கொண்டு வந்த கர்ம கணக்கு, அந்த கர்ம கணக்கின் வரலாறு, அவங்க கடந்த பிறப்பிலிருந்து இருந்து கொண்டு வந்த அந்த கர்ம கணக்கு வரலாறு. அடுத்தது குடும்பம். I've seen some parents are so good, so loving, so supportive, but still the karmic story of the child is even stronger. So the child's behavior or actions are not good. Not good. Yeah. அப்ப நான் பார்த்திருக்கிறேன் சில பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப அன்பானவர்களா, மரியாதை கொடுக்கணும், நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களோட பிள்ளைகள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை ரொம்ப மோசமா நடந்து கொள்ளும். அப்ப அதாவது அந்த குழந்தை கடந்த பிறப்பு அந்த கர்ம கணக்காலதான் அப்படி அந்த குழந்தை அப்படி நடந்து கொள்ளுது, தவறாக நடந்து கொள்ளுது. As a parent, I'm just a trustee. அப்ப பெற்றோர் என்ற அடிப்படையில நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் மட்டுமே. This soul comes to me and I bring this soul up, but this soul has its own karmic accounts. And therefore, no matter what they do, I should not blame myself or feel guilty. அப்ப அந்த ஆத்மா வந்து இப்ப எனக்கிட்ட வந்திருக்கு, குடும்பத்துல ஒரு அங்கத்தவரை எனக்கிட்ட வந்திருக்கு. ஆனா அதுக்கு ஒரு கர்ம கணக்கும் இருக்கு. அப்ப ஆனா முக்கியமான விஷயம், நானும் வந்து என்ன குற்ற உணர்வா நான் உணரக்கூடாது. We are now at the end of the end of the end of the cycle, and there's just mass karmic settlement. அப்ப நாங்க வந்து கலியுக முடிவுல இருக்கிறோம். ஆகவே நாங்க கர்ம கணக்குகளை தீர்த்து தான் ஆகணும். We feel so much for the suffering of human souls, but I should not feel guilty about others' actions because ultimately they are responsible. I'll do everything as a parent to support, but at some point, if they behave in a certain way, what can I do? அப்ப நாங்க வந்து இப்ப மத்த ஆத்மாக்கள், எங்க குடும்பத்துல இருக்கிற ஆத்மாக்கள், அவங்க வந்து அப்படி துன்பம் கொடுக்கிறவங்களா, அப்படி பிள்ளையா நடந்து கொண்டாலும் நான் வந்து குற்ற உணர்வா முதல் விஷயம், நான் என்னைய குற்ற உணர்வா நான் நினைக்க கூடாது. என்னடா நான் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யறேன் தான் என்றாலும் அந்த ஆத்மாண்ட கர்ம கணக்கு அப்படி இருக்கிறதால அவர் அப்படி நடந்து கொண்டாரு. அப்ப அதுக்காக நான் தான் குற்றவாளி என்று என்னைய போட்டு நான் வருத்தக்கூடாது. Each soul has its own karmic story. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு கர்ம கணக்கு வரலாறு இருக்கு, கதை இருக்கு. If I'm knowledgeful, I can manage, but if I'm emotional, I feel very guilty, very heavy, very burdened. அப்ப நான் வந்து ஞானி ஆத்மாவா இருந்தா நான் வந்து நான் வந்து அதை சமாளிப்பேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையா. ஆனா நான் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஆளா இருந்தா நான் வந்து என்னைய குற்றவாளியா உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டு துன்பத்தை எடுத்து அப்படி நான் நடந்து கொள்ளுவேன். Really,
we are so lucky to be Baba's children because there's so much suffering in our world at the moment, too much suffering. இப்ப இந்த உலகத்துல உண்மையிலேயே நிறைய வேதனைகள் துன்பங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா நாங்க பாபாட குழந்தையார்கள் ஆனதை விட்டு நாங்க உண்மையிலேயே பாக்கியசாலிகள். We should be so merciful. நாங்க மிக மிக கருணை நிறைந்தவர்களா இருக்கணும். Can I ask, do you have a little bit more time or you want to finish now? உங்களுக்கு இப்ப முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது நீங்க இன்னும் நேரம் கொடுக்க ரெடியா? நீங்க நேரத்தை கொடுக்க தயாரா அல்லது நாங்க இப்ப முடிக்கிறதா? என்ன சொல்லுங்க? கேட்க ரெடியா பிரதர்? क्वेश्चंस நிறைய இருக்கு. Maybe two more questions, or how many? One or two more questions? Okay. Pardon, should we finish? Pardon? Okay. Have more? Yes, but they gave just now only. I couldn't. 10 more minutes, okay. Some already answered. We could go all afternoon with questions. So many questions here. இதுல கேள்விகள் இருக்கு. நாங்க இப்ப இன்னைக்கு பின்னேரம் ஃபுல்லா கேள்விகளே போய் கொண்டிருக்கலாம். நாங்க இன்னும் 10 நிமிஷத்துக்கு செய்வோம். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சு. Baba says in Murali, becoming Pakka BK or BK depend on their future. Sometimes says create or bring Pakka high quality souls to show our service quality. So what is the real service that Baba expect? Baba Murali சொல்லி இருக்கிறாரு, நாங்க so depend on their fortune. Yeah, if someone become a Pakka BK or BK, that depends on the fortune. Baba says in Murali, it's depend on the fortune. But Baba says create and bring Pakka souls, high quality souls. So what is the real service? No, they ask. இப்ப பாபா முரளில சொல்லி இருக்கிறாரு, ஒரு பக்கா பிராமணராகோ அல்லது பிராமணராகிறதோ அவங்களுடைய பாக்கியம் உண்டு. அப்ப அதே நேரத்துல பாபா சொல்றாரு, நாங்க பக்கா வாரிசு குழந்தைகளை உருவாக்கி கொண்டு வரணும் என்று சொல்றாரு. அப்படி கொண்டு வந்தா அதுதான் எங்களுடைய உண்மையான சேவையை குறிக்குதுன்னு சொல்றாரு. அப்போ உண்மையான சேவை என்று பாபா எதை எதிர்பார்க்கிறார்? No, I think that this is the time to create my fortune. நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கான நேரம். But real service is to be humble. உண்மையான சேவை நாங்க பணிவா இருக்கணும், loving, அன்பானவரா இருக்கணும், giving respect to everybody, அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும், cooperating in Baba's tasks, பாபாட பணியில ஒத்துழைக்கணும், having good wishes and pure feelings. அனைவருக்கும் தூய உணர்வுகளையும் நல்லாசிகளையும் வழங்கணும். It's not about giving talks, being upfront, being noticed by others. அதாவது நாங்க நல்ல சொற்பொழிவாற்றி மத்தாக்கள் நம்ம பார்வையில விழுற மாதிரி அப்படி அது இல்ல சேவை. I find that when a soul is an accurate Brahmin, they will win the love and respect of everyone naturally. அப்ப நான் நம்புறேன் எப்படின்னா, ஒரு சரியான பிராமணர் என்றா அவங்க இதயபூர்வமா எல்லாருடைய மரியாதையும் அன்பையும் பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு கிடைக்கும், இயல்பா அவங்களுக்கு அது கிடைக்கும். So it's really good fortune to be able to follow all of Baba's directions. அப்ப உண்மையிலே பாபாட அனைத்து கோட்பாடுகளையும் பின்பற்றம் என்றா அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். Yeah. How to practice? So, shall we ask one question? One more question. Okay. How to practice seeing our future deity form and angelic form in day-to-day life? How to what? How to practice
seeing our deity, future deity form and angelic form in day-to-day life. இப்ப நாளாந்த வாழ்வுல நாங்க எப்படி எங்களுடைய எதிர்கால ரூபத்தையும் தேவதை ரூபத்தையும் பயிற்சி செய்யறது. Yesterday morning's Muli was all about spinning the discus of self-realization. அப்ப பாபா வந்து நேத்து அந்த முரளியில நேத்து முழுமையா சொல்லியிருந்தாரு, சுயதர்சன சக்கரத்தை சுற்றுங்கன்னு சொல்லியிருந்தாரு. We all have 5 sets of sanskaras. நாங்க வந்து 5 விதமான சம்ஸ்காரங்களை கொண்டிருக்கிறோம். The eternal set, which is the, to be peaceful and pure. அனாதியான செட் வந்து 5 செட்டான 5 செட் சம்ஸ்காரங்களை கொண்டிருக்கிறோம். ஒன்று வந்து அனாதியான அந்த வகை. Second, the original set of the golden age, the deity set. அது வந்து பரநாமத்துல இருக்கிற நிலை, அந்த அனாதியானது. அடுத்தது 2வது வந்து ஆதியான நிலை, அது வந்து சத்தியோகத்துல இருக்கிற தேவர் நிலை. Third, the devotional set of sanskaras, which are the body conscious set, the one we step into Brahman life with. அப்ப 3வது வந்து பக்தி சம்ஸ்காரம், அந்த பக்தி அந்த சம்ஸ்காரம். அங்க பக்தி சம்ஸ்காரத்துல வந்து இப்ப நாங்க பிராமணர் ஆகி இருக்கிறோம், அதாவது பக்தி செய்யறது இப்ப பிராமணர் ஆகி இருக்கிறோம். Fourth, the Brahman set of sanskaras, the effort making set. 4வது வந்து பிராமண சம்ஸ்காரம், முயற்சி செய்யற வகை. And fifth, the angelic set, the server, the sanskaras of serving. அப்ப 5வது வந்து தேவதை வகை என்று சொல்லலாம், தேவதை செட் என்று சொல்லலாம். அது வந்து நாங்க வந்து சேவை செய்யறது, மத்தாக்களுக்கு வழங்குறது. So most of us are so influenced by my bhakti set of sanskaras, which is of sorrow, sadness, hurt, pain, suffering. And that's why Baba says, spin the discus, visit your deity set, visit your angelic set, taste them. They are sitting in me now. So rather than allowing only the negative set, start to really visit and taste the deity set and the angelic set. அப்ப இப்படி 5 வகையான செட் இருக்குன்னு சொன்னார் தானே பிரதர். நாங்க வந்து நாங்க எதன் ஆதிக்கத்துல இருக்கிறோம், அந்த பக்தி சம்ஸ்காரம், அந்த துன்பத்தை எடுக்கிறது, கவலைப்படுறது, வேதனைப்படுறது, அந்த வகையான செட் இருக்கு தானே. அதை விட்டுட்டு பாபா தான் அடிக்கடி சொல்லுவாரு, தேவதை அந்த செட் எடுக்கணும், தேவரா இருக்கிற அந்த செட் எடுத்து நினைக்கணும், அப்படி பிராமண அந்த சம்ஸ்காரத்தை நினைச்சு பார்க்கணும், அப்படி தேவதை ஆகிற அதை நினைச்சு பார்க்கணும்னு பாபா கூட அடிக்கடி அந்த நல்ல நிலைகளை தான் நினைச்சு பார்க்க சொல்றாரு. Okay, thank you everyone. Thank you for your patience. உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. You've all been very patient sitting quietly. Thank you. நீங்க வந்து மிகவும் பொறுமையாக அமைதியாக அமர்ந்திருக்கிறீங்க. Can I ask who is going to Madhuban this season? Yeah. யாரு மதுபன் சீசனுக்கு வரீங்கன்னு கேக்குறாரு பிரதர்.